பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரம் நாம் தியானித்து வருகிற காரியம், தப்பான நபருக்கு துணை போகாதீங்க. அதிலும் குறிப்பாக அந்த தப்பான நபர் ராஜாவாகிறதற்கு நீங்க துணை போகாதீங்க. தப்பான நபர்கள் மேலான பதவிகளுக்கு வருவதற்கு நீங்க துணை போயிடக்கூடாது என்கிறத வேத வசனத்தின் அடிப்படையில் பார்த்து கொண்டு வருகிறோம். நேற்றைய தினத்தில் தாவீதின் மகனாகிய அதோனியா தான் ராஜாவாகணும்னு சொல்லி பிரயாசப்படுறான், முயற்சி எடுக்கிறான். அது எல்லாமே தப்பு. அது தப்புன்னு தெரிஞ்சும் தாவீதினுடைய படைத்தலைவனாகிய யோவாபும் கர்த்தருடைய ஆசாரியனாகிய அபியத்தாரும் அவனுக்கு உடந்தையாயிருந்து உதவி செய்தார்கள். அதற்கு கீழே படிக்கும் பொழுது தீர்க்கதரிசியாகிய நாத்தானோ இல்லை சாதோக் என்கிற ஆசாரியனோ படைத்தலைவனாயிருந்த இன்னொரு பெனாயாவோ, அதாவது யோவாபுக்கு அடுத்த ஸ்தானங்களில் இருந்த பெனாயாவோ உதவி செய்யலை. தப்பு செய்கிறவனுக்கு அவங்க துணை செய்யலை. இந்த ரெண்டு காரியத்தையும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா பின் விளைவுகளை நீங்கள் பார்க்கலாம். அபியத்தார் ஆசாரியனாக இராதபடிக்கு தள்ளப்பட்டார். அதே போல படைத்தலைவனாக இருந்த யோவாப் கொல்லப்பட்டார். காரணம், தப்பான ஒரு மனிதனுக்கு அவங்க துணையாக போனதுனால வந்த ஒரு விளைவு. அருமையான தேவ பிள்ளைகளே, தப்பான நபர்கள் ராஜாவாகிறதற்கும் பெரிய பதவிகளுக்கு வருவதற்கும் நீங்களும் நானும் துணை போய்விடக் கூடாது என்கிற கோணத்தில் கர்த்தர் நம்மோடு பேசிக்கொண்டு வருகிறார். இப்போ தாவீதின் குடும்பத்தில் நடந்த இன்னொரு நிகழ்வை பார்க்க போறோம், அப்சலோம். இப்போ அப்சலோம் ஒரு தப்பான ஒரு காரியம் செய்யறான், பிளான் போடுறான். அவனும் தன்னைத்தானே ராஜாவாக்கி கொள்வதற்கு முயற்சி செய்யறான். வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. 2 சாமுவேல் 15வது அதிகாரத்தில் 10வது வசனம். அப்சலோம் இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு எல்லாம் வேவுக்காரரை அனுப்பி நீங்கள் எக்கால தொனியை கேட்கும்போது அப்சலோம் எப்ரோனிலே ராஜாவானான் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி வைத்திருந்தான். அவன் சொல்றான், இஸ்ரவேலுக்கு எல்லாம் வேவுக்காரரை அனுப்பி நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த எக்கால தொனியை கேட்கும்போது அப்சலோம் ராஜாவானான்னு சொல்லி நீங்க சத்தம் போடுங்க அப்படின்னு சொல்லி ஆள் அனுப்புறான். அப்ப அப்சலோம் தன்னைத்தானே ராஜாவாக பிரகடனப்படுத்தி கொள்ளுகிறான். இதுல கொஞ்சம் பேர் அறியாமைனால அவங்க கூட போனதா பைபிள் இருக்கு. நான் முக்கியமான ஒரு சம்பவத்தை மாத்திரம் சொல்றேன். இந்த அப்சலோமுக்கு மிகவும் உறுதுணையாக துணை செய்தது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாவீதுக்கு ஆலோசனைக்காரனாக இருந்த அகிதோப்பேல். ஏன்னா இந்த அகிதோப்பேலுடைய ஆலோசனை பற்றி பைபிள் சொல்லுது, அது தேவனுடைய வாக்கை போல இருக்குமா, தேவனுடைய வார்த்தையை போல இருக்குமா. தேவன் ஒரு ஆலோசனை சொன்னா எப்படி இருக்குமோ அதற்கு ஈடாக இந்த அகிதோப்பேலுடைய ஆலோசனை இருக்கும். அந்த அளவுக்கு ஞானமா, விவேகமா, தெளிவா ஆலோசனை சொல்றவன் யாருன்னா அகிதோப்பேல். இந்த அகிதோப்பேல் தாவீதுக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன். ஆனால் இந்த அகிதோப்பேல் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, அப்சலோமுக்கு உதவியாக போறான். அப்ப அப்சலோம் தன்னுடைய தகப்பனுக்கு எதிராக தேவ திட்டத்துக்கு மாறாக தன்னை ராஜா என்று அறிவிக்கும் பொழுது அவனுக்கு உடந்தையாக இருந்திருக்க கூடாது. இவன் ஆலோசனைக்காரன் அல்லவா? என்ன ஆலோசனை சொல்லியிருக்கணும்? உன் தகப்பனுடைய பேச்சை கேள், உன் தகப்பன் சொல்வதை கேள் என்று சொல்லியிருக்கணும். ஆனால் இந்த அகிதோப்பேல் அப்படி சொல்லவில்லை. அதற்கு ஒரு காரணம் இருக்கு, அதை நான் லேசா சொல்லிடுறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, அகிதோப்பேலுடைய ஒரு மகனுடைய மகள் தான் பத்சபால். இந்த பத்சபால் யார் தெரியுமா? அகிதோப்பேலுக்கு பேத்தி. அகிதோப்பேலுக்கு பேத்தியா இருந்த இந்த பத்சபாலை தாவீது தனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டார். அது மாத்திரமல்ல, தன்னுடைய பேத்தியின் புருஷனை தாவீது கொன்றுவிட்டார். இந்த வன்மம் மனதில் இருந்தபடினாலே தாவீதை பழிவாங்க வேண்டும் என்று நினைத்து தாவீதுக்கு விரோதமாக அப்சலோமோடு கூட சேர்ந்து கொண்டு சொல்லப்போனால் ஒரு துன்மார்க்கனுக்கு துணை போனார், தவறான நபருக்கு துணை போனார். நடந்தது என்ன தெரியுமா?
இந்த அகிதோப்பேலுடைய ஆலோசனையை கர்த்தர் அபத்தமாக்கி போட்டார். அங்கே இன்னொரு மனிதனை கர்த்தர் கொண்டு வருகிறார். அவனுடைய ஆலோசனைகளை ஜனங்கள் நல்லது என்று சொன்னார்கள். ஆனபடினாலே இந்த அகிதோப்பேலுடைய ஆலோசனையின்படி நடவாததை அகிதோப்பேல் கண்ட பொழுது அவன் தன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்திட்டு அவன் தூக்கு போட்டு செத்து போயிட்டான். யாரு? அகிதோப்பேல். எவ்வளவு பெரிய ஆள் பாருங்க, எவ்வளவு டேலண்டான பர்சன் பாருங்க. அவனுடைய வாக்கு, அவனுடைய ஆலோசனை தேவனுடைய வார்த்தையை போல இருக்குமா. அந்த அளவுக்கு தெளிவா ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் தப்பான நபருக்கு துணை போனதுனால கடைசியில தப்பான முடிவெடுத்து செத்து போயிட்டான். அதனாலதான் கர்த்தர் உங்களோடு என்னோடும் பேசுறாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு நாளும் தவறான நபருக்கு நீங்க துணை போகாதீங்க. இவங்க சரியில்லை, இவங்க அநியாயம் பண்றாங்க, இவங்க அக்கிரமம் பண்றாங்க, இவங்க தேவனுக்கு விரோதமா செயல்படுறாங்க, இவங்க கிட்ட உண்மை இல்லை, இவங்க கிட்ட நேர்மை இல்லை, இவங்க கிட்ட பரிசுத்தம் இல்லை, இவங்க சரியில்லைன்னா அந்த நபரோடு நீங்க தோழமை பண்ணி அவர்கள் செய்கிற காரியங்களுக்கு நீங்க துணையா போகாதீங்க. அப்படி போனீங்கன்னா அகிதோப்பேலுடைய நிலை நமக்கு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. நான் மறுபடியும் சொல்லி நிறைவு செய்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்சலோம் தன்னை ராஜாவாக அறிவித்த பொழுது அப்சலோமுக்கு ஆலோசனை சொல்ல அப்சலோமு என்கிற தவறான நபருக்கு துணை போனவன் தான் யாரு? இந்த அகிதோப்பேல். தாவீதோடு கூட இருந்து ஆலோசனை சொல்லி கொண்டிருந்தவன் இப்போ தப்பான நபரான அப்சலோமுக்கு ஆலோசனை சொல்ல அகிதோப்பேல் போனா அவனுடைய முடிவு நான்கு கொண்டு செத்தான். எவ்வளவு பெரிய மனுஷன் தெரியுமா அந்த அகிதோப்பேல்? தேவனுடைய வாக்கை போல ஆலோசனை சொல்லக்கூடியவன். ஆனால் தப்பான நபருக்கு துணை போனபடினால் அவன் வாழ்க்கை பாதியில் முடிந்து போனது. யோசிச்சு பாருங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.